to see the next award, we present the AV. பலராலும் மேட் வாகி என அன்புடன் அழைக்கப்படுபவர் மாஸ்டர் கோபரல் மதியாபரணம் வாகிசன். ஒரு பெருமைமிகு தமிழ் கனேடியர், பதக்கங்கள் பெற்ற முன்னாள் ராணுவ வீரர், மனிதநேய சேவைக்காக வாழ்நாளையே அர்ப்பணித்த ஒருவர். யாழ்ப்பாணத்தில் பிறந்த அவரது வாழ்க்கை பயணம் போரின் இருண்ட காலங்களில் தொடங்கியது. வெறும் 19 வயதில் அகதியாக கனடா வந்த அவர் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் பொறுப்புணர்வுடன் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்தார். அந்த பயணம் பின்னர் சேவையின் வாழ்க்கையாக மாறியது. கனேடிய ராணுவத்தில் பணியாற்றிய முதல் தமிழ் கனேடியர்களில் ஒருவராக உயர்ந்து பல தலைமுறைகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். 1994ஆம் ஆண்டு கனேடிய ஆயுதப்படையில் இணைந்த அவர் லாஜிஸ்டிக்ஸ், நிர்வாகம் மற்றும் நிதிசார் சேவைகள் உள்ளிட்ட பல துறைகளில் அசாதாரண திறமையுடன் பணியாற்றினார். 1998ஆம் ஆண்டு சிறந்த ராணுவ வீரர் என்ற கௌரவத்தையும் பெற்றார். இஸ்ரேல், சிரியா மற்றும் கோலான் உயர்வு பகுதிகளில் ஐக்கிய நாடுகள் அமைதி படையிலும் சேவையாற்றி அழுத்தமான சூழ்நிலைகளிலும் தனது தலைமைத்துவத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தினார். அவரது சிறப்பான சேவையை பாராட்டி கனடாவின் உயரிய ராணுவ கௌரவங்களில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மெரிட் விருது வழங்கப்பட்டது. இந்த பெருமையை பெற்ற முதல் தமிழ் கனேடியராகவும் அவர் திகழ்ந்தார். ஆனால் அந்த சீருடையின் பின்னால் மௌனமான மனிதநேய பயணமும் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனாதரவற்ற குழந்தைகள், குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக எண்ணற்ற உதவிகளை செய்து வந்தார். புகழுக்காக அல்ல, பொறுப்புணர்வுக்காக வாழ்ந்த மனிதர் அவர். கவிதாவின் பாசமிகு கணவராகவும் லக்ஷ்மணன் மற்றும் காயத்ரியின் பெருமை மிகு தந்தையாகவும் இருக்கும் அவரது குடும்பமே அவருக்கு மிகப்பெரிய பலமாகவும் உத்வேகமாகவும் விளங்குகிறது. மாஸ்டர் கோபரல் மதியாபரணம் வாகிசன் அவர்களுக்கு எஸ்டீம்ட் ஐக்கன் விருதினை வழங்குவதில் பிஹைண்ட் மீடியா பெருமை கொள்கிறது. Ladies and gentlemen, the esteemed icon award goes to Mr. Vagisan Madhyaparanam. Ladies and gentlemen, let's welcome Mr. Vagisan Madhyaparanam. Thank you, thank you, thank you, thank you. Thank you guys. Mr. Vagisan. அதை வச்சுக்கொள்ளுங்க. இது கன் இல்ல, bouquet. First of all, sir, it's an honor to have you on stage. உங்களை மாதிரி ஒரு எங்களோட நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் வந்து இந்த மேடையில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு பெருமையாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. உங்களுக்கு பயமாக இருக்கா? அவர் துப்பாக்கி ஒன்றும் கொண்டு வரையில. வாய்சன், ஜஸ்ட் மிஸ்டர் வாய்சன், சாரி. நீங்கள் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, உங்களோட கிட்ஸ் எல்லாம் மிலிட்ரி ட்ரைனிங், சல்யூட் 5 மணி கொழும்புறோம், 5 மணி கொழும்போணுமா, ஆரங்க பெருசாக சிரிக்கிறது பேர் அப்படி எவ்வளோ போனோமா அல்லது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸா அல்லது ஈஸியா? எல்லாமே ஈஸி தான். பார்க்க அப்படி தெரியலையே. நீங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டா? ஐ டோன்ட் நோ, இந்த பிள்ளைகள்ட்ட தான் கேட்கணும். அவைகிட்ட தான் கேட்கணும். பட் ஆனால் இது உண்மையாகவே மனமார்ந்த சொல்கிறோம், நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இவ்வளோ ஆற்றுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு யூ guys are one of the biggest reasons. Thank you so much for sacrificing so much for us. Thank you.
Guys, please give him a big round of applause, Mr. Vaisen, please. Would you like to say a few words? இது வெல் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்றதுக்கு அணங்க இன்றைக்கு இந்த கனாவும் அவருடைய டீமும் ஒரு திரண்டு ஒரு மிடுக்கா எங்களோட தமிழ் சமூகத்துக்கு இப்படி பல துறைகளிலையும் சாதனையாளர்கள் என்று சொல்லி இப்படி ஒன்றை கொடுத்ததை நான் மிகவும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்கின்றேன். இங்கே நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், என்னை விட பல பேர் சாதிச்சாக்கள் இந்த கனடாவில் இருக்கிறோம். அவையிலும் சூனோலேட்ட இந்த இடங்களில் வருவினோம். இந்த கனடா ஒரு கிரேட் கண்ட்ரி, அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் இராணுவ வீரனுக்கு பயப்பட தேவையில்லை, பிள்ளை செய்தால் தான் நீங்கள் பயப்படணும். இந்த கனடாவை என்ன மாதிரி ஆயிரம் போராளிகள் பாதுகாத்தவேல், அதே மாதிரி எமது தமிழ் சமூகத்தையும் எவ்வளோ ஆயிரம் போராளிகள் பாதுகாத்தவேல். ஆனபடியால் என்றுமே நாங்கள் தமிழர், ஒரு காலம் நாங்கள் ஒருத்தருக்கும் அடிபணிய மாட்டோம். என்றும் நாங்கள் தலை நிமிர்ந்து தமிழன் என்ற பெருமையோடு இங்கே பல பொலிட்டீஷியன்ஸ், டாக்டர்ஸ், பல சாதனையாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நான் தலைவணங்கி இன்று இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முதல் எனது தந்தை ஒரு 3 மாதத்துக்கு முதல் இறந்து போய் அது ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனால் மிஸ்டர் கனா சரியாக 4 மாதத்துக்கு முதலே என்னட்ட கேட்டிருந்தவர், அது அப்பாவுக்கும் தெரியும். அவர் இல்லாமல் முதல் நடக்க போகுது. ஆனால் இந்த எவோட்டை நான் அவருக்கும் டெடிகேட் பண்ணி என்னை தொடர்ந்து ஊக்குவித்த என்ற தாய், தகப்பன், சகோதரங்கள், மனைவி, பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் சார்பில் தலைவணங்கி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Thank you Vaisen. so much. What an achievement. So you already committed to Kanana and you're always here. And when you talk about your dad, you were a little emotional. And what an achievement. சின்சியராக என் அப்பா மேலேருந்து இதை எனக்கு பிளஸ் பண்ணி இருக்கிறார். Come on, guys. You need a big round of applause for that. Thank you. அடுத்தது சின்ன ஒரு ரேம்ப் வாக். இது மார்ச் வாக் இல்லை, ஒரு ரேம்ப். அதை பிடிச்சிக்கொண்டு இது கொஞ்சம் ஹெவி இல்லை, இது நீங்கள் அவங்களோட கன் போல் நினச்சிக்கொண்டு ஒரு கன் அவர் நடப்போமா. Let's go. Thank you. போச்சு. இது உங்களோட மோமெண்ட் டு ஷைன் ஃபார் அஸ். Yeah. Come on, guys. That's what she calls a military man. Thank you.